ஓம் சாந்தி. ஏப்ரல் 12. தெளிவு என்ற முகமூடியிட்ட மனக்குழப்பம். இன்றைய வீணான எண்ணம். குழப்பம் ஒரு தெளிவான புரிதல் என்ற முகமூடியை அணிந்திருக்கின்றது. இப்போதுதான் எனக்கு எல்லாம் தெளிவாக தெரிகிறது என்ற அந்த அவசரமான உணர்வு. பாபாவின் மகா மந்திரம். இனிமையான குழந்தையே, நீங்கள் எனது எண்ணப்பறவை. முத்து எது கல் எது என்று பிரித்தறியும் சக்தி உங்களிடம் உண்டு. ஆத்மா கூறுகின்றார், பாபா, சில நேரங்களில் ஒரு எண்ணம் வரும்போது அது ஒரு பெரிய புரிதல் போல தோன்றும். ஏதோ ஒன்றை புதிதாக கண்டுபிடித்தது போல உணர்வேன். ஆனால் பிறகு பார்த்தால் அது தெளிவு அல்ல, மனக்குழப்பம் என்பதை உணர்கின்றேன். பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தையே, என்ன பறவைக்குத்தான் பிரித்தறியும் சக்தியும் அடையாளம் காணும் சக்தியும் உண்டு. கல்லையும் முத்தையும் பிரித்தறியும் சக்தி அதற்கு உண்டு. அது முத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கற்களை ஒதுக்கிவிடும். உங்களிடம் பகுத்தறியும் சக்தி இல்லாததால் மாயை உங்களை தனது வாடிக்கையாளர் ஆக்கிக் கொள்கின்றது. அது மாயை என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடிவதில்லை. பகுத்தறியும் சக்தி இல்லாமற்கு என்ன காரணம்? உங்கள் புத்தியில் நிலைத்தன்மை இல்லை. வீணான அல்லது அசுத்தமான எண்ணங்களின் அலைகள் உங்கள் புத்தியை அலைக்கழிக்கின்றன. ஆத்ம கூறுகின்றார், புரிகின்றது பாபா. உண்மையான தெளிவு அமைதியாக உறுதியான புத்தியிலிருந்துதான் வரும். பலவந்தமாக வரும் எண்ணங்கள் பெரும்பாலும் குழப்பத்தின் மறு வடிவமே. புத்தி அலைபாயும் போது அது உருவாக்குவது முத்தல்ல, கல். கிரகிக்க வேண்டிய சக்தி பகுத்தறியும் சக்தி. பகுத்தறியும் சக்தி. நான் ஓர் ஆத்மா. இந்த உடலை ஒரு வாகனமாக பயன்படுத்தி நான் செயற்படுகின்றேன். தேக உணர்வற்ற நிலையில் இருக்கும் எனது ஆத்மா எது உண்மை, எது பொய் என்பதன் மீது ஒளியை பாய்ச்சுகின்றது. எனது புத்தியை பாபாவின் பக்கம் திருப்புகின்றேன். அவரது திருஷ்டி, அவரது கருணை, அவரது ஊக்கம், இவை என்னுடைய இதயத்தை நிரப்பட்டும்.
நான் பாபாவின் கருவி. நான் நாடகத்தை நம்புகின்றேன். இந்த எளிமையான எண்ணங்கள் மனதின் நீரை தெளிவாக்குகின்றன. தெய்வீக தெளிவு பிறக்கிறது. இது நிரந்தரம், இது தற்காலிகம் என்பதை நான் காண்கின்றேன். பாபாவுடன் இணைந்திருக்கின்றேன். அவரிடம் அன்பு செலுத்துகின்றேன். மற்ற அனைத்திலிருந்தும் பற்றற்றிருக்கின்றேன். இந்த அமைதியே எனது விவேகத்துக்கு எரிபொருள். நான் தெளிவாக காண்கின்றேன். நான் தீர்மானிக்கின்றேன். உயர்ந்த விஷயங்களை மட்டுமே நான் உள்வாங்கிக் கொள்கின்றேன். நுட்பமான வேறுபாடுகள் தெளிவாக தெரிகின்றன. முத்து என்னுடையதாகிறது. கல் ஒதுக்கி தள்ளப்படுகின்றது. ஓம் சாந்தி.